Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் பெண் நோயாளிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு பெண் நோயாளிகள் பிரிவுக்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் பெண் நோயாளிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நாகர்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கோபி பிடிபட்டார். அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்துவதாக வெற்று விளம்பரம் தேடும் அமைச்சர் மாசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூரில் பாலியல் தொல்லை கொடுத்த வீட்டு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கும் காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருமழிசை பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கு அவரது வீட்டின் உரிமையாளர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த அந்த பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணாவில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியும் கிடைப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீதி கிடைக்கும், இங்கேனா நியாயம் கிடைக்கும். நான் 2 இடத்துல போனேன், எனக்கு எங்கேயுமே வெள்ளை ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு நியாயமே கிடைக்கல சார். வெள்ளை ஸ்டேஷன் இருக்கிறதே வேஸ்ட்டு. திரும்பி எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனே வேஸ்ட்டு. மக்களுக்கு காவல்துறை எதுக்கு சார் இருக்கிறாங்க? காவல் காக்க, மக்களை காக்க. அவங்க காக்குறாங்களா சார்? பணம் பேசுகிறாங்க. பணம் கொடுத்தா எல்லாமே வந்துருமா சார்? உயிர் வருமா சார்?